இங்க பயங்கர மாடர்னா எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி சமைக்கிற ஷெஃபுக்கும் ரோட்டு கடையில பாரம்பரியமா சமைக்கிற ஷெஃபுக்கும் போட்டி வருது. என்ன இத்தனை வருஷமா ஹோட்டல் வச்சிருந்த இடத்துக்கு ஆப்போசிட்லயே மாடர்ன் ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல யாரு பெஸ்ட்னு போட்டி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஷெஃபான பால் தான் ஒரு பெரிய மீனை வெட்டி காட்டுறான். ஆனா அதை அவன் வெட்டும் போதே கத்தியை யூஸ் பண்ற திறமையை பார்த்து சுத்தி இருக்கிறவங்களே மிரண்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு நைஸா ஒரே சீவுல ரெண்டா வெட்டிடுறான். அதுக்கப்புறம் வெட்டுன பீஸ விரல வச்சு தளரியே எங்கெந்த சின்ன முள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சு உருவி எடுத்துறான். அதை எடுத்ததோ அடுத்து நம்ம ரோட்டு கடை வச்சிருக்கிற ஸ்கை கிட்ட தூக்கி போடுறான். இப்ப இவன் அதை வாங்கி அவனோட திறமையை காட்டுறான். அதுக்காக கத்தி எடுத்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் வெட்டுறான். இதை பாக்குறவங்களுக்கு இவன் என்ன செய்யறான்னு புரியாம பாத்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசி அதை தூக்கி போடும்போது பார்த்தா எல்லா பீஸுமே ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி பக்காவா கட் பண்ணிருக்கான். இதை பார்த்த புது ரெஸ்டாரண்டோட சேர்மனே ரெண்டு பேரோட திறமையை பார்த்து மிரண்டு போயிருவாரு. சோ நடக்க போற இன்டர்நேஷனல் ஷெஃப் காம்படிஷன்ல ரெண்டு பேருமே கலந்துக்கணும். அதுல ரோட்டு கடை வச்சிருக்கிற ஸ்கை வின் பண்ணா நாங்க ஒதுங்கிக்கிறோம். சப்போஸ் பால் வின் பண்ணா இங்க இருக்கிற ரோட்டு கடையும் மாடர்ன் ரெஸ்டாரண்டா மாத்தி ரோடு விட்டு வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாளே அந்த காம்படிஷனுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. அதுல ஸ்கை அவனுக்கு தெரிஞ்ச பாரம்பரியமான டிஷ் சமைக்கிறான். ஆனா பால் அவனுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி யூஸ் பண்ணி பயங்கரமா பிரசன்டேஷன் பண்ணிடுறான். சோ அந்த ரவுண்ட்ல டிஷ் எவ்வளவுதான் டேஸ்டா இருந்தாலும் பிரசன்டேஷன் தான் முக்கியம் சொல்லி பால வின்னர்னு அறிவிச்சிடறாங்க. ஆனா என்னதான் ரெண்டு பேருக்குள்ளேயே தொழில் போட்டி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவரோட திறமையை மதிக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு நாள் பால் கூட இருக்கிறவங்களே துரோகம் செஞ்சு அந்த மாடர்ன் ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இப்ப அந்த சோகத்துல ரோட்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அங்க வந்த நம்ம ஸ்கை அவனோட சோக கதையை பால் கிட்ட சொல்றான். அதை கேட்டதுல இருந்து ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க.